இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை செலுக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி செலுக்கலாம். நம்மளுடைய குரு பிதா மக பிரம்மரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆரோக்கியம் அப்படின்ற இதுல நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டாக்டர் நிவேதா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நம்முடன் இணைந்து நம்முடைய உடல் நம்ம தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும் அப்படின்ற பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது உடல் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான முறையில நமக்கு வீட்டிலிருந்தே நமக்கு விஷயங்கள் எல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தூக்கம், உணவு, ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டும் தொடர்ந்து நமக்கு பல வாரங்களா இணைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு நம்மளுடைய செஷன் வந்திருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம பிரியன்சி சார்பில் எல்லாருடைய சார்பிலும் அவங்கள வெல்கம் பண்றோம். வெல்கம் ஓவர் டு யூ மேடம். வாங்க, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். பொண்ணு 25 வயசு ஆகுதுங்க. பீரியாட்ரிக்ஸ் பண்ணி எம்டி பீரியாட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட ஹெல்த் பாதிக்குங்க. இப்ப நைட் டியூட்டி பார்க்கும்போது அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க? ரொம்ப ஒரு நல்ல ப்ரொஃபஷன். குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையில இருக்காங்க. இரவு நேரத்துல கண் விழிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி நல்ல ஹீட் ஆகும், பயங்கர ஹீட் ஆகும். அந்த ஹீட் தவிர்க்கிறதுக்கு கூலிங் பிரணயாமாஸ் இருக்குங்க. கூலிங் பிரணயாமாஸ் அப்படிங்கிறது அதாவது குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பிரணயாமங்கள் அல்லது குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய சில முறைகள். உதாரணத்துக்கு நைட் ரொம்ப சூடா தூங்குற நேரத்துல தூங்காம இருக்கிறப்ப அவங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போகாது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி அதை தண்ணியில நினைச்சிட்டு கண்ணுக்கு பேக் போடுறது, வயிற்றுக்கு பேக் போடுறது. ஜஸ்ட் இவங்க டியூட்டில இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போயிட்டு கண்ணுக்கு பேக், வயிற்றுக்கு பேக் போட்டாங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு அந்த ஹீட்டை குறைக்கலாம். அல்லது கூலிங் பிரணயாமாஸ் இருக்கு. அந்த பிரணயாமாஸ் சீத்தளி, சித்காரி, அந்த மாதிரி நிறைய பிரணயாமாஸ் இருக்கு. நாடி சுத்தி பிளஸ் சந்திரபேத. நாடி சுத்தி பண்ணிக்கிறதுக்கு சந்திரபேதனா, சீத்தளி, சித்காரி எல்லாம் கூலிங் பிரணயாமாஸ். அந்த குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பிரணயங்கள் பண்றது மூலமா உடலுடைய சூட்டை தவிர்க்க முடியும். இவங்க பகல்ல எது காமன் செக் பண்ணி எப்ப தூங்குறாங்களோ அப்ப தூங்குறப்போ கண்ணுக்கு இருட்டுக்கு வர்ற மாதிரி அந்த பேக் போட்டாங்க அப்படின்னம்னா அந்த கண்ணுக்கு ஓரளவுக்கு இருட்டு கிடைக்கும். ஓரளவுக்கு இந்த ஹார்மோன் பேலன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நைட் டியூட்டி ஓரளவுக்கு குறைச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குளிர்ச்சியான ஐட்டமும் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். தாராளமா ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கிட்டோம். நிறைய நான் சொன்ன இந்த சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம். வாரத்தில் 2 தடவை கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு பயங்கர சூடு ஆகுறதுனால இன்டர்னலாவும் நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அதனால அதை தவிர்த்துக்கிறதுக்கு ஈவன் அவங்க ஒரு நல்ல ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ல இருந்தா கூட அவங்க பாடியை கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க ரெகுலரா பண்ண முடியாட்டியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 நாள் 3 நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுத்து பாடியை கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம் நிவேதா அம்மா. ஒயிட் ரைஸுக்கு பதிலா இப்போ நான் வரகரிசி சாதம் சாப்பிட்றேன். அது டெய்லியுமே சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுமா? மெத்தட் ஆஃப் ஈட்டிங் கரெக்டா சாப்பிடுறீங்களான்னு பாத்துக்கோங்க. நைட் ஒரு 10 ஹவர்ஸ் பக்கம் ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சு காலையில செஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம், தாராளமா வரகரிசி சாப்பிடலாம், தப்புன்னும் கிடையாது. நீங்க மெத்தட் ஆஃப் குக்கிங் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஊற வச்சு செய்யணும். அதே மாதிரி கஞ்சியை வடிச்சிடணும். கஞ்சியை வடிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். அதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, தேங்காய் பால் விட்டுக்கோங்க. சோ தட் அந்த ட்ரைனஸ் வராது. பொதுவா மில்லட்ஸ் எல்லாமே ஒரு வறட்சியான இடத்துல விளையக்கூடியவை. இப்ப அரிசிக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா 20 மடங்கு தண்ணி வேணும் அப்படின்னம்னா இதுக்கெல்லாம் 1 மடங்கு தண்ணி இருந்தா போதும், 1 பங்கு தண்ணி இருந்தாலே போதும் இந்த மில்லட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அதனால என்ன ஆகும்னா பை நேச்சரே அது ட்ரைனஸ் இருக்கும். அதுல ஒரு ஸ்மால் அந்த இத்தினூண்டு அரிசிக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கும். சோ அதை ஊற வைக்கிறப்பதான் அது மேல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடியது. அதாவது எப்படி நம்மளுடைய உடம்புல தோல் இருக்கு இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம ஒரு கோழி, ஆடு இதெல்லாம் இருக்குன்னா அதோடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு தானே உள்ள இருக்கிற மீட் எல்லாம் இது பண்றாங்க. சாரி இவங்க இதை பத்தி பேசக்கூடாது, பட் ஈவன் தான் சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சீடுக்குள்ளேயும் அதாவது அதோடைய விதை, அதாவது வரகு அரிசி அப்படிங்கிறது அதோடைய அந்த தாவரத்தோடைய ஒரு விதை. அந்த விதை
தன்னுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்காக அதை சுத்தியும் அவுட்டர் வந்து ஒரு கவரை வச்சிருக்கும். அந்த கவர் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சத்தை பாதுகாக்கக்கூடியது. அதனால அது வந்து ஹெவி டு டைஜஸ்ட். அதனால அதை ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது அது இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் வெளியில தள்ளுறதுக்கு அதோடைய கஞ்சியும் நம்ம வடிச்சிடணும். கஞ்சியில பாத்தீங்க அப்படின்னம்னா அதிக அளவுக்கு ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் வந்து ஹெவி டு டைஜஸ்ட். அதனால அந்த கஞ்சியை வடிச்ச கஞ்சியை வந்து ஒரு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தலாம். இது வந்து நீங்க வந்து பயோசால்ட் எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா 4 hours to 5 hours புளிச்சிடும். ஆனா இது நீங்க வீட்டுல பயன்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்தயம் அல்லது ஒரு 1 அல்லது 2 மிளகா காம்பை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னோம்னா அந்த வடிச்ச கஞ்சியில அது வந்து ஒரு 6 hours வந்து ஒரு லேசான ஒரு புளிப்புத்தன்மை வந்திருக்கும். அதுல வந்து குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதையும் வந்து நீங்க வடிச்சிட்டு குடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி பண்றது மூலமா அந்த ஸ்டார்ச் வந்து நம்ம உடம்புக்கு ட்ரைனஸ் கிரியேட் பண்ணாது. சோ ஊற வைக்கணும், கஞ்சியை வடிக்கணும், அதிகமான அளவுக்கு நெய்யோ அல்லது தேங்காய் பாலோ சேர்த்திட்டீங்க அப்படின்னம்னா தாராளமா நீங்க வரகரிசி ரெகுலராகவே சாப்பிடணும். ஆனா வரகரிசியில இட்லி சாப்பிடுறது, தோசை சாப்பிடுறது தவிர்த்துக்கோங்க. இது ஹெவி டு டைஜஸ்ட். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் மேம், சூப்பரா சொன்னீங்க மேம். ஆனா நீங்க சொன்னது வந்து ஏன்னு கேட்டா இப்ப வந்து எல்லாம் மில்லட்ஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மில்லட்ஸ்ல தோசை பண்றேன், இட்லி பண்றேன், கஞ்சி பண்றேன் அப்படின்னு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே யூடியூப்ல பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள். அதனால இப்ப நீங்க இது ஊற வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் மேம். மேம் எல்லா மில்லட்ஸுமே நம்ம வந்து வடிச்சுதான் சாப்பிடணுமா? ஆமாங்க மேம், மில்லட்ஸ் அரிசி எல்லாத்தையுமே வடிச்சுதான் செய்யணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இல்லை மில்லட்ஸ் நான் இது வரைக்கும் வடிக்கிறது இல்லை, ஈக்குவல் வாட்டர் வச்சு அப்படியே குக் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால தான் கேட்குறேன். 1 பங்கு அரிசிக்கு 5 பங்கு தண்ணி வைக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அரிசி வெந்ததுக்கு அப்புறமா அதைய கஞ்சியை வடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கஞ்சியை வடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி லைட்டா ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டு அந்த ஃபெர்மெண்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து அதை வந்து ஒரு ஈவினிங் ட்ரிங்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு ட்ரிங்கா கூட எடுத்துக்கலாம். ஓகே மேம். நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். இப்ப நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றி.